வெல்கம் டு மை சேனல். மகா பெரியவாளை வணங்க நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருங்க. ஆமாங்க, மகா பெரியவாள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எப்பொழுதும் நாம் நல்ல வழியில் தான் செல்லணும், யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது, பிறருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கணும், எப்பொழுதும் அன்பு உள்ளத்தோடு இருக்கணும். இதுதாங்க மகா பெரியவர் கூறியிருக்கிறாங்க. அவருடைய கருணையின் பார்வை நம்ம மேலே எப்போவும் படணுங்க. அவரை தொண்டு செய்து நாம் எப்போவும் அவருடைய பக்தனாக இருக்கணுங்க. நம்முடைய குருநாதர் மகா பெரியவாள் தாங்க. இன்றைக்கும் நாம் மாங்காட்டு காமாட்சி அம்மன் கோவிலில் மகா பெரியவாளுடைய திருவுருவ சிலையை காணலாங்க. நாம் உள்ளே நுழையும் பொழுது வலது பக்கமாக இருக்கும் மகா பெரியவாளுடைய சிலை. அதை நாம் வணங்கிட்டு காமாட்சி அம்மனையும் வணங்கிட்டு வரணும். மகா பெரியவா மாங்காட்டு காமாட்சி அம்மனை ரொம்ப கோபமாக இருந்தாங்களாம். அந்த அம்மா ஊசி முனை மேலே தவம் இருந்தாங்க. காமாட்சி அம்மா கீழே நெருப்பு. அவங்களுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக அங்கே ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணது நம்முடைய மகா பெரியவாள் அவர்கள். அதுக்கப்புறம்தான் சாந்த சுரூபிணி ஆனாங்க மாங்காட்டு காமாட்சி அம்மன். அதனால் மகா பெரியவாளுடைய அற்புதமே தனி தாங்க. நாம் மகா பெரியவாளை இறுக பற்றி கொள்ள வேண்டுங்க. நம்முடைய பக்தி அப்போ தான் உண்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.